நிறைய கும்பம் வந்து பாருங்க ஒரு சுப செலவுகள் அப்படின்றது செய்வாங்க, சுப விரயம் அப்படின்றது செய்வாங்க. அந்த சுப விரயம் அப்படின்றது என்னவா இருக்கலாம்? சிம்பிளா வீட்டுக்கு ஏசி வாங்கி மாட்டுறது, அழகா ஒரு சின்ன கார் வாங்குறது, ஆல்ரெடி சின்ன கார் இருக்கவங்க ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்குறது, ஆனா 1 பவுன் நகை வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு பிளாட் வாங்குறது, ஒரு ஆபீஸ்க்காக ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தாபனம் ஒரு சின்ன இடம் வாங்குறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, பிள்ளை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கிறது, பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்றது, பொண்ணுக்கு நகை நட்டு வாங்குறது, இப்படி வீட்டுல கெட் டுகெதர் வைக்கிறது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது வீட்டுல செய்வீங்க. ஒரு சுப விரயம், அந்த சுப விரயத்தினால சந்தோஷம், ஆதாயம், மன மகிழ்ச்சி, பெருமை, குதூகலம் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லு. புரியுதுங்களா? சோ இதுக்கும் மேல வந்து பாருங்க உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன பாத சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவரோட வக்ர பார்வை கண்ணியில இருந்துச்சு, இப்ப குருனோட உச்ச பார்வை வந்து சனி மேல இருக்கு, இதெல்லாம் பிளஸ். இதனால வரக்கூடிய நற்பலன்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.